அன்பிற்கினிய பத்திரிகை நண்பர்களுக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்களது நிர்வாகிகள் சார்பாகவும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மேடையில் நாங்கள் 48 பேர் இந்த தேர்தல் களத்தில் நாங்கள் செயலாளர்களாக நின்னாங்க. அதில் பிரபலமான திரைப்பட முகங்கள் நிறையா இருந்தது. அதே சமயத்தில் நாடக நடிகர்கள் அவர்கள் சார்பில் ஒரு 8-10 பேர் நின்னாங்க, 2 பக்கமும் சேர்ந்து எங்கள் உறுப்பினர்கள். ஆனால் இவ்வளவு அலைகள், இவ்வளவு பரிச்சயமான முகங்களுக்கு இடையில் ஒரே ஒரு நபர், நாடக நடிகர் நபர், அவர் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். எங்களுடைய வெற்றியை விட நான் அவருடைய வெற்றியை மிக முக்கியமான வெற்றியாக கருதுகிறேன். தண்டபாணி என்ன, கரூரை சேர்ந்த தண்டபாணி அவர்கள், இவர்தான் அந்த நாடகத்துறையை சேர்ந்தவர். ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இந்த முகத்தை ஞாபகம் வைத்துக்கிட்டு ஒட்டுமொத்தமான உறுப்பினர்கள் இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். அவரை அறிமுகப்படுத்துவதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அடுத்து நாடகத்துறையை சேர்ந்த சிவகாமி அம்மா, அவங்களையும் ஓகே, அவங்க குடும்பத்தில் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு அவங்க போயிட்டாங்க. மிகச்சிறந்த நாடக நடிகை அவங்க. இன்றைக்கி நாங்கள் எங்களுடைய ஆரம்ப நிலை செயற்குழுவில் வழக்கமாக நீராடும் கடல் உடுத்த ஆடியோவை போட்டுட்டு எல்லாரும் பாடுவோம். ஆனால் முதல் முறையாக சிவகாமி அம்மா பாடும்போது நாங்களும் கூட சேர்ந்து பாடினதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க கருத்து சுதந்திரத்தை பரிமாறிக்க முடிஞ்சது. ஆனால் நிர்வாகத்தில் இருக்கும்போது சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அதை நாங்களே பேசுறதுல எங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு, பொறுப்பில் இருப்பவர்கள் ஒரு முடிவெடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதனால் வர்ற காலகட்டத்தில் உங்களுடைய முழு ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவைப்படுது. அதே சமயத்தில் நாங்கள் சின்சியரா உங்களோட ஒத்துழைப்புங்கிறதுல இந்த நேரத்தில் நாங்கள் உங்களோட பகிர்ந்துக்கிறதுல சந்தோஷப்படுறோம்.